அவருடைய பேர்லையோ அவர் பிள்ளைங்க பேர்லையோ இல்லை அவர் பினாமி பேர்லையோ குவாரி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நாங்கள் கேட்க வரல. உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. 53 கல்குவாரி இந்த ராதாபுரம் தொகுதிக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த கல்குவாரியை தடுத்து நிறுத்தலை, இழுத்து மூடலை? அதுதான் எங்களுடைய கேள்வி. உங்கள் பேரில் இருக்கா, உங்கள் மகன் பேரில் இருக்கா, யார் பேரில் இருந்தால் எங்களுக்கு என்ன? எதுக்கு இத்தனை கல்குவாரிகள் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது? ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தலை? தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வெறும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, நீங்கள் சபாநாயகர். நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் முதலமைச்சர் ஸ்டாலினே எந்திரிச்சு நிற்கக்கூடிய பொறுப்பில் அந்த தகுதியில் இருக்கீங்க. நீங்கள் அப்பேற்பட்ட நீங்கள் இந்த கல்குவாரிகளை இழுத்து மூடி இருக்கலாம், ஏன் செய்யலை? அதுதான் எங்களுடைய கேள்வி. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் கூட பேனா சிலையை வைக்க முடியல. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய எதிர்ப்பு அந்த அளவுக்கு இருந்தது. அதனால ஸ்டாலின் அவர்களால் கூட கடலுக்குள்ளே பேனாயை வைக்க முடியல. ஆனால் நம்ம ஊர் சபாநாயகர் ஸ்டாலினை விடையும் மேலே போயிட்டாரு. அவர் அவ்வளோ தைரியமாக இரவோட இரவா, பகலில் கூட வைக்கல, அவ்வளோ தைரியம் அவருக்கு. இரவோட இரவா பேனா சிலையை வச்சுட்டாங்க வள்ளியூர் பேருந்து நிலையத்தில். நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதே இரவோட இரவா அந்த பேனா சிலை காணாமல் போயிடும். ஸ்டாலின் அவர்கள் கூட அவங்க தாத்தா பாட்டிக்குன்ட்டு எங்கேயும் சிலை வச்சதில்லை. ஆனால் நம்ம சபாநாயகர் கருணாநிதி அவர்களுடைய அப்பா அம்மா சிலைன்ட்டு ராதாபுரத்தில் சிலை வச்சிருக்கிறாங்க, அதுவும் காணாமல் போயிடும். நாங்கள் ஜெயிக்கிற அடுத்த நிமிஷம் ரெண்டுமே இருக்காது. மீனவ மக்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, முக்கியமாக இந்த அணு உலை, 2 அணு உலை கட்ட போகிறத தான் ஆரம்பித்தாங்க. 2லேருந்து 4 கட்டினாங்க, 6 கட்டினாங்க. இப்போ 8வது அணு உலைக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. மிகப்பெரிய அழிவு திட்டம். ஏன்னா ரஷ்யாவில் ஒரு பேரழிவு நடக்குது. அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே இங்கேருந்து நம்மளுடைய அப்போ பாரத பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் போய் அதே ரஷ்யாக்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு வர்றாங்க அணு உலைக்காக. நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஒரு திட்டம் அப்படின்ட்டு நீங்கள் போய் இதுக்கு ஒப்பந்தம் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு பேரிடர் நடந்திருக்குது. அதே ரஷ்ய அதிபர் அறிவிக்கிறாரு 50 லட்சம் ஆண்டுகளுக்கு இது பக்கத்தில் வராதிங்க அப்படின்ட்டு ஒரு போர்டு கூட அந்த இடத்துல எழுதி வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அந்த இடத்துல. அப்படி ஒரு பேரிடர் நடந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வராங்கன்னா அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலைன்னு பார்த்துக்கோங்க. மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ எந்த ஒரு பேரிடரும் நடக்கலைன்னா சரி இது ஒரு நல்ல திட்டம்னு நினச்சி போய் ஒப்பந்தம் போட்டுட்டு வந்தாங்கன்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு பேரிடர் நடந்ததுக்கு அப்புறம் போய் ஒப்பந்தம் போட்டுட்டு வர்றாங்கன்னா இது மக்களுக்கும் மண்ணுக்குமான ஒரு அழிவு திட்டம்னு தெரிஞ்சே போய் ஒப்பந்தம் போட்டுட்டு வரணும்.